ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா? காலை வணக்கம். காலையில் வந்து நம்ம தோட்டத்தை வந்து வீடியோ எடுக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள். சித்திரை மாதம் லாஸ்ட்டு கத்தெல்லாம் கத்தி செடி கீரைலாம் பாருங்கள் எப்படி இருக்குது. அதெல்லாம் கொத்தரஞ்செடி கீரை போட்டிருக்கேன். மல்லிகைப்பூ பாருங்கள் எப்படி பூத்துருக்கு. எல்லாம் வெண்டை செடி இப்போ தான் நட்டுருக்கேன். இது பாரிஜாதி சூப்பராக பாருங்கள் எப்படி இருக்குது. பறிச்சிடலாம். இதை சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் மல்லிகைப்பூ பறிச்சிடலாம். திருவாச்சி மல்லி இது எப்படி பூத்துக்குது பாருங்கள். நீங்களாம் மல்லி செடி மாடியில் வச்சுருந்தா இலையெல்லாம் உருவி போடுங்க. அப்படி இல்லைன்னா மணியில் கட் பண்ணி விடுங்க. நல்லா மொட்டு வச்சு பூ பூக்கும். நல்லா பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். நம்ம தோட்டத்தில் கீரை தண்டு விட்டு வச்சுருந்தோம். அது வந்து விதையாயிடுச்சு. அது எடுத்து காய போட்டு நான் இந்த கலக்க சொல்ல அந்த மண்கலையில் புடச்சி விட்டேன். அந்த விதை விந்து தான் முளைச்சிச்சு. இப்போது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கீரை இதுமாரி தான் இயற்கையான கீரையாக வச்சு சாப்பிட்ணும். இதில் மாரிலாம் பயிர் வச்சு நீங்களும் சாப்பிடுங்க. இது வாட்டர் கேனில் தான் நட்டுருக்கேன் நான். இந்தமாரி இயற்கையான பொருளாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. பார்த்துட்டு இதெல்லாம் பிடிச்சிருந்தா பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் ஒரு கட்டு கீரைக்கு மேலே ஆயிடுச்சு. கையிலே எடுக்க வரல. முளைக்கீரை இது. முளைக்கீரைன்னு சொல்ல தண்டுக்கீரைன்னு நம்ம வாசனையாக மனமாக தோட்டமே வாசனையாக இருக்கும். 2 செடி வச்சாலுமே தோட்டத்துக்கு வந்தால் ரொம்ப மனமாக இருக்கும். காலையில் வந்து இப்படி வந்து இயற்கையாக காற்று வாங்கி இந்த பூ வாசனெலாம் பிடிச்சி இந்த பாருங்கள். இதெல்லாம் வந்து புதினா. இந்த புதினா மல்லெலாம் பிடிச்சி இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இயற்கை காற்றா நமக்கு வந்ததுனாக்கா நம்ம உடம்பு நல்லாயிருக்கும். நல்லா ஆரோக்கியமாக இருப்போம். இந்தமாரி நீங்களாம் செடி வச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பச்சை மிளகா. இதெல்லாம் கொத்தரங்காய் செடி. கொத்தரங்காயெலாம் நிறைய இருக்குது பாருங்கள். காய் இப்படி இருக்குது காய். ஒரு ரோஸ் இருக்குது. ரோஸ் பறிச்சிடலாம். பட் ரோஸ் இது நல்லா பெருசு பெருசாக பூக்கும். வெயிலுக்கு அதுக்கும் சின்னதாக பூக்குது. ஒரு கூடையில் பீரக்கங்கொடி நட்டுருக்கேன். அது நல்லா வருது. இது தொலைச்சி பாருங்கள். சாமந்தி செடி சின்ன ஒரு இதில் தான் வச்சுருக்கேன். 2 இதில் நல்லா துளுத்து வரும். இதெல்லாம் வந்து பச்சை மிளகா எப்படி இருக்கு பாருங்கள். பச்சை மிளகா கொத்து கொத்தாக இருக்கும். பறிக்கணும். ஏற்கனவே பறிச்சது இருக்குது. அதனால தான் பறிக்கலை நான் இப்போது. அப்புறமா பறிச்சிக்கலான்னு இருக்கேன். எல்லாம் மணத்தக்காளி கீரை. பீரக்கங்காய் கொடி நட்டுருக்கேன். இது ஏறுது தான். இது காய்ச்சி முடிச்சிடுச்சு. இருந்தாலும் பிஞ்சு விட்டுட்டு தான் இருக்குது. தானியில் தான் வந்து அந்த மண்ணில் கடிச்சிட்டு போயிடுது. நான் இதில் ஒரு 10 காய் கட்ட அறுத்துட்டேன் இந்த செடியில். கொய்யாக்காய் கொத்தாக காய்க்குதுன்னா அந்த சைடெலாம் நிறைய இருக்குது. ஒரு காற்று அடிச்சது முந்தா நாள் ஒரு 4-5 கொய்யாக்காய் கொட்டி போச்சு அந்த காற்றுல. இது செடிப்பழம் இன்னும் பழம் வைக்கலை. பழம் வச்சா தான் தெரியும் அது இப்படி இருக்குதுன்ட்டு. நானும் பூ எடுக்கணும்னு உரம்லாம் கொடுக்குறேன். உரம் கொடுத்துருக்கேன். இனிமேல் தான் மரம் கொஞ்சம் முத்தணும் இல்லையா? முத்தன பிறகு தான் பூ எடுக்கும். பாருங்க இதெல்லாம் சீத்தாப்பழம். எல்லாம் சீத்தாப்பழம் நிறைய தான் காய்ச்சிருக்கு. இதெல்லாம் அணில் ராஜா வந்து பார்த்து அவர் சாப்பிட்டு மீதி வச்சுட்டு போனால் நாங்கள் சாப்பிடுவோம். இங்கே பாருங்கள். இங்கே ஒரு பப்பாளி இருக்குது. ஒரே ஒரு பப்பாளி தான் வச்சுருக்கு இந்த மரத்தில். பீரக்கங்காய் வந்து அணில் சாப்பிட்டு மிச்சம் வச்சுட்டு போகிறதானே நாங்கள் சாப்பிட்றோம்.
அதுபோல் இது சீத்தாப்பழமும் நான் மிச்சம் வச்சுட்டு போனால் நம்ம சாப்பிடலாம். கீரை சித்திரை மாதம் முதல்ல நட்டேன் கத்திரி செடி. இப்போ சித்திரை மாதம் லாஸ்ட்டு 3 வாரம் ஆச்சு. 3 வாரத்தில் பாருங்கள் எப்படி பூ எடுக்குது. இப்போ தான் களைக்குது. களைச்சி பிறகு வச்சா தான் நிறைய களைங்க விடும். பாருங்கள் நிறைய அரும்பு வைக்குதா. அது கிள்ளி விட்றதுக்கு மனசு வரல. இந்த பாதியில் கிள்ளி விடணும். கிள்ளி விட்டால் இன்னும் கப்புங்காலியமாக வரும். அது கிள்ளி விட்றதுக்கே எனக்கு மனசு வரல. பூ வச்சுருவேன். சரி காய்ச்சி வரைக்கும் காய்க்கிட்டுன்னு விட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பாட்டி தோட்டம் எப்படி இருக்குது பாரு. லெமன் நிறைய இருக்குது. இன்னும் பெருக்கலை. பழமாவெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. எல்லாம் வண்டை செடி. நம்ம காலையில் கீரையெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ இது மண்புழு உரம், மாட்டு எருவு இதில் ஒரு புடி போட்டு மேலே நம்ம மண் தூவி விடணும். அப்போ தான் அந்த செடிகள் ஸ்ட்ராங் ஆகும். செடியை நல்லா வளர்ச்சி கொடுக்கும். இப்போ நம்ம மண்புழு உரமும் மாட்டு எருவும் போட்டோம். இது மண், தோட்டத்து மண்ணை தான் எடுத்து காய வச்சு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் நிறையவே போடணும். அப்போ தான் செடி ஸ்ட்ராங் ஆகும். இப்படி போட்டு இப்படி அணைச்சி விடணும். காற்றுல செடி சாயாது. இப்படி போட்டு நம்ம செடிங்கள்லாம் அணைச்சி விட்டோம்னாக்கா செடி சாயாத நல்லா வளர்ந்து வரும். இதுமாரி களை செடிலாம் இருந்தால் எடுத்துடுங்க. இதுமாரி களை செடிலாம் இருந்தால் எடுத்து போட்டுடணும். இப்படி ஒரு கூடைக்கு நம்ம மண் போட்டு அணைச்சி விட்டோம்னா நல்லா வரும் செடி. இதுமாரி டப்பா வச்சுக்கிட்டு டப்பாவில் அள்ளி கொட்டலாம். நம்ம கையில் அள்ளி போட்டால் கொஞ்சம் கொஞ்சம் மண் தான் வருது. அதனால் என்ன பண்ணலாம், இப்படி அள்ளி கொட்டிடலாம். களை செடியெல்லாம் எடுத்துடலாம். இதெல்லாம் கீரை தான் 1 2 கீரை இருக்குது. அதெல்லாம் விட்டோம்னாக்கா அடுத்த முறை நம்ம கீரை எடுக்கலாம். அது வெண்டை செடி வளர்த்துங்கிட்டே அது எடுத்துடலாம். எல்லாம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. வணக்கம்.